அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளியில் ஹைடெக் லேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹைடெக் லேப்னா என்ன? உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம். நீங்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கும் நம்ம ஹைடெக் லேபில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கள், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, அதில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சில அடிப்படையான தகவல்களை பார்க்கலாம். ஃபயர்வால், சர்வர், மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர், வெப் கேமரா, தின் கிளைண்ட்ஸ், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், இது எல்லாமே ஹைடெக் லேபில் ஹார்ட்வேர்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த படிநிலையில் இந்த சர்வர் கம்ப்யூட்டர்லேயும் சரி, தின் கிளைண்ட்ஸ்லேயும் சரி என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? பொதுவாக நம்ம வீடுகளில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம்? விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது தான் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆஃபீஸ் டூல்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட்டை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டூல்ஸை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டது தான் நம்ம ஹைடெக் லேப், நமது அரசு பள்ளிகளில் இருக்கிற அந்த ஹைடெக் லேப். இந்த ஹைடெக் லேபில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுல போனீங்கன்னா சிஸ்டம் டூல் அப்படின்றதுல BOSS பாஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றதுல தான் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. ஹைடெக் லேபில் இருக்கிற OS என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது இயங்கிட்டு இருக்கு. இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சாஃப்ட்வேர்ஸை பயன்படுத்திகிட்டு இருக்கோம்? முற்றிலும் மாறுபட்டதுன்னு வேறு நம்ம சொல்லியிருக்கோமாச்சு. என்னவா இருக்கும்? எஸ், இங்கே ஹைடெக் லேபில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்டு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை மட்டும்தான் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாணவர்களுக்கும் அதை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். என்னென்ன ஃபாஸ்ட் டூல்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மானிட்டரில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு ஒன்று இருக்கும், பிளேசஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஃபேவரட்ஸ் அப்படின்றதுல நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆர்டராக அங்கே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம் TK அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஹைடெக் லேப் இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்க. அதனுடைய நேம் தான் கிளாம் TK அப்படின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. இந்த டிக்ஷனரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தா அப்படின்ற ஆஃப்லைன் டிக்ஷனரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி, ஆஃப்லைன் டிக்ஷனரி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு அக்சசரிஸில் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கும் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன்னாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு ஸ்டேட்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஆஃப்லைன் டிக்ஷனரி. இப்போ நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் டு தமிழ் ஆன்லைன் டிக்ஷனரி. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்டோரேஜ். ஸோ எல்லா ஃபைல்ஸுமே உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை ரொம்ப எளிமையான முறையில் கற்றுக்கிறதுக்கு ஜியோஜிப்ரா கொடுத்துருக்காங்க, KBrunch கொடுத்துருக்காங்க, டக்ஸ் மேத் கொடுத்துருக்காங்க, டக்ஸ் டைப்பிங் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிராயிங் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கேனிங் சாஃப்ட்வேர் வேறு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய மாணவர்களுக்கு சொல்லித்தர முடியும். இன்டர்நெட் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு லின்ஃபோன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லின்ஃபோன் அப்படின்ற சாஃப்ட்வேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் கேமரா அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த லின்ஃபோன் அப்படின்ற சாஃப்ட்வேரை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கைப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்ட மாணவர்களோட, மற்ற பள்ளி மாணவர்களோட நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா நம்ம கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கைப் சாஃப்ட்வேர் அப்படின்றது அழகாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, வீட்டில் நம்ம என்ன டூல்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ டூலாக, அதாவது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூலாக இருக்கிற ஆஃபீஸ் டூல்ஸை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லிப்ரே ஆஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லிப்ரே ஆஃபீஸ் பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேல்ஷி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கேல்ஷின்னா என்னங்க? நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராயிங் டூல் கொடுத்துருக்காங்க இதில். அடுத்து இம்ப்ரெஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட்டர், வேர்ட் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க இல்லை நம்ம ஹைடெக் லேபில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ப்ரோக்ராமிங் அப்படின்ல பார்த்தீங்கன்னா அஞ்சுதா அப்படின்றத ஒரு அட்வான்ஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது சயின்ஸ் சப்ஜெக்ட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நமக்கு ஈஸி கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ராவை பற்றி கொடுத்துருக்காங்க, கால்சியம் அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேரை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீயாகவே அழகாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வீடியோ அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, K3B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. K3B அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிடி ரைட்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா VLC மீடியா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவையும் வீடியோவையும் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டதும் அடுத்து செட்டிங்ஸ் சம்மந்தப்பட்டதும். இதில் தேவையான செட்டிங்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்டாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அழகாக பயன்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவையான செட்டிங்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மாற்றுங்க, மற்றபடி டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் விட்டுடலாம். ஸோ இது தாங்க அப்ளிகேஷன்ஸில் முக்கியமானதாக நமக்கு கொடுத்துருக்கிற சாஃப்ட்வேர்ஸ். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளேசஸ்னால் என்ன, கம்ப்யூட்டரில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் என்னெல்லாம் வச்சுருக்கலாம்னு சொல்லி நம்ம அழகாக கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளேசஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து டவுன்லோட்ஸில் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் எதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆடியோ ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், பிக்சர்ஸ், அடுத்தது வீடியோஸ் டேரெக்டாக உள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி உள்ளே போனீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு உள்ள ஸ்டோரேஜில் என்ன இருக்குன்றதை எல்லாமே நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து பாருங்கள், மிக முக்கியமான ஒரு பகுதி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நீங்கள் பென்ட்ரைவை வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் கம்ப்யூட்டரில் தின் கிளைண்ட்ஸில் பென்ட்ரைவை போட்டு மாணவர்களுக்கு பிக்சர்ஸு, வீடியோ ஃபைல்ஸு, ஆடியோ ஃபைல்ஸை நீங்கள் எல்லா தின் கிளைண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா தின் கிளைண்ட்டுக்கும் அழகாக அந்த கண்டென்ட் ஷேர் ஆகும். சரிங்களா? நீங்கள் தின் கிளைண்ட்ஸில் வந்து பென்ட்ரைவை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் சிஸ்டமை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த கண்டென்ட் டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே உங்களுக்கு அந்த கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் அப்படின்ற பிளேஸில் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தின் கிளைண்ட்ஸில் ஷேர் ஆகும் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட்லேருந்து நமக்கு என்னென்ன அப்டேட்டை கொடுக்குறாங்களோ அதை நமக்கு அங்கேருந்து புஷ் பண்ணுவாங்க, நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதாங்க முக்கியமான நமக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நிறைய இருக்குது. இங்கே ரைட் சைட் கார்னரில் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்கள் வேல்யூமை இங்கேவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது உங்கள் ஹைடெக் லேப் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை இன்டர்நெட் கனெக்ஷன் எந்த நேமில் கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட் டவுன் பண்ணுறதுக்கு இங்கேவே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற இந்த சிஸ்டமில் லாங்குவேஜை எப்படி மாற்றுறது, எனக்கு தேவையான லாங்குவேஜை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு தேவை அப்படின்னா இது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இதில் 5th ஒன்றா இருக்கிற ரீஜைன் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் சைட் பாட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 டாட் கொடுத்துருக்காங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அதர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன லாங்குவேஜ்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அழகாக ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் அர்மேனியன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு ஆட் அப்படின்றது ஆப்ஷன் காட்டுது. ஸோ இந்த ஆட்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்படி தாங்க நீங்கள் லாங்குவேஜை நீங்கள் ஆட் பண்ணுறது. இது ஒரு சில வழிகள். நன்றி.